இறைகுலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுதிடும் வேலை இது. கருணை மழையென இதயம் இறங்கிட காக்கும் தேவன் இங்கே. பேரன்பின் வழியிலே அன்பின் வழியிலே காத்திருக்கும் தேவன் இங்கே. அன்பால் பிறந்தோம் அன்பால் வளர்ந்தோம் அன்பால் வாழ்வடைவோம். அவர் அன்பின் வழியில் அன்பின் மொழியிலே அன்பை கொண்டாடுவோம். இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். அவர் திருமுக தரிசனம் திறந்திட இதயம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புகளே, அருள்தாஸ் புஷ்பராணி குடும்ப கருத்துகளுக்காக வீடு நல்ல முறையில் கட்டி முடித்தமைக்கு நன்றியாகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் வேற பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளரவும் பிள்ளைகளுடன் நல்ல ஆரோக்கியம் வேண்டியும் புஷ்பராணி நான்மலை பாற்றிக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை கூட்டிப்பாரு என்று சொல்லுவார்கள். ஒரு வீடு கட்டுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ கஷ்டங்கள், பண உதவி, பொருள் உதவி போன்ற பிரச்சனைகள் நிறைய மத்தியிலும் ஒரு வீடு கட்டப்படுகிறது. ஒரு கடின உழைப்பை நாம் உழைத்து முன்னேறும் ஒரு அடையாளமாக ஒரு வீடு என்பது இல்லம் என்பது ஒரு நபரின் ஒரு குடும்பத்தின் ஒரு அடையாளமாக ஒரு ஊரில் இருக்கின்றது. எனவே இந்த குடும்ப கருத்துகளுக்காகவும் இறைவன் மேன்மேலும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதியால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானத்துதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இல்லாமல்ல இறைவா, இன்னலொரும் அடியார்களுக்கு எப்போது இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு கனிவிறக்கத்துக்காக நன்றி கூறி இந்த புதிய வீட்டை தந்தமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி எப்பொழுது உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக ஞானத்தின் மீது அன்பு கொண்டேன். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 7 முதல் 10 மற்றும் 15 முதல் 16 வரை. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கலுக்கும் அரியணைக்கு மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கும் மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி, ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம். அதுபோல் எல்லா அறிவு திறனும் கைத்திறனும் அவருடைய கைகளில் உள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உந்து சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன்னாலய புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன்னாலய புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23, இறை வார்த்தை 8 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது,
நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் உந்தனுகந்த காணிக்கையான். என்னை படைத்தேன் என்றும் உந்தனுகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமை தருவாணி. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன் வரமை தருவாணி. போதுமென்ற மனதை தந்த பொறுத்து கொள்வாணி. போதுமென்ற மனதை தந்த பொறுத்து கொள்வாணி. என் அன்பு தேவரும் நீ, என் வாழ்வில் ஜீவரும் நீ. என் அன்பு தேவரும் நீ, என் வாழ்வில் ஜீவரும் நீ. என் வாழ்வில் ஜீவரும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் உந்தனுகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் என்றும் உந்தனுகந்த காணிக்கையாய். சகோதரனுடையது உங்களிடமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை சாவிலிருந்து தீமை அனைத்திலிருந்து கனிவுடன் எங்களை விடுவிக்கும் திருமகன் எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடலிருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்க பலியை கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் முதலாட்சியால் நிறைந்துள்ளன. உலகங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உலகங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அறிந்து எப்பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்பு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் சிறப்பாக அருள்தாஸ் புஷ்பராணி இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த வீட்டை நல்ல முறையில் கட்டி முடிப்பதற்கு இறைவன் எல்லா நன்மைகளையும் வழங்கியதற்காக நன்றியாகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், பேர பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளரவும், பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் வேண்டியும், புஷ்பராணியின் ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடையவும் மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். நிறைவேறுவது போல மனமையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு ஆவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் பாபா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் பாபா. பாபா இறைவா வாழ்வின் உணவாய் என் உயிரை சுவை பாபா. பாபா இறைவா வாழ்வின் உணவாய் இன்னுயிரே சுவை பாபா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் பாபா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் பாபா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயினில் வாவா. நிம்மதி வாழ்வாயினில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உணவாய் என் உயிரே சுவை வாவா. வாவா இறைவா வாழ்வின் உணவாய் என் உயிரே சுவை பாபா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் பாபா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் பாபா. அழியாது உணவே என் இறைவா, ஆண்டவரையாயினில் பாபா. அழியாது உணவே என் இறைவா, ஆண்டவரையாயினில் பாபா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாயினில் பாபா, அனுதின உணவாயினில் பாபா. பாபா இறைவா வாழ்வின் உணவாய் என் உயிரே சுவை பாபா. பாபா இறைவா வாழ்வின் உணவாய் என் உயிரே சுவை பாபா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் பாபா. அருள் தரும் மூச்சே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் பாபா. அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
உயிர் தழுவி திரு உணவாலும் அடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும் உமது பரிவிற்கு தாவும் வல்லமையை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்கள் எத்தடையும் என்று ஆட்சி எதிர்நோக்கில் முன்னேறி செங்கல எங்களுக்கு அருள் புரிவீராக. ஏழாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. பொருள் என்னவோ இறைவா, பொங்கு நந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கு நந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, முந்தன் கருணைக்கு